வணக்கம். ஒமேகா 3 இந்த பேரை கேட்ட உடனே மீன் என்ன, ஆரோக்கியம்னு நம்ம மனசுல பல விஷயங்கள் ஓடும். ஆனா நமக்கு நிஜமாவே அதை பத்தி எல்லாம் தெரியுமா? நாம நம்புற பல விஷயங்கள் உண்மையிலே தவறா இருந்தா? வாங்க, இன்னைக்கே இந்த ஒமேகா 3 பற்றிய ஆழமான உண்மைகளையும் பொதுவான தவறுகளையும் தான் நாம பார்க்க போறோம். 84,000 இது என்ன நம்பர்னு நினைக்கிறீங்க? இது அமெரிக்கால மட்டும் ஒமேகா 3 குறைபாட்டால ஒவ்வொரு வருஷமும் ஏற்படுற தடுத்திருக்க வேண்டிய மரணங்களோட எண்ணிக்கை. ஆமாங்க, 84,000. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்ல. இது ஒரு மிகப்பெரிய, நம்ம கவனிக்க தவறிய ஒரு பொது சுகாதார நெருக்கடி. இந்த நம்பர் எவ்ளோ பெரியதுன்னு உங்களுக்கு புரிய வைக்க ஒரு சின்ன ஒப்பீடு பண்றேன். டிரான்ஸ் கொழுப்புகள் எவ்ளோ ஆபத்தானதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா கிட்டத்தட்ட அதே அளவுக்கு, ஏன் சொல்லப்போனா அதை விட அதிகமாகவே மக்கள் ஒமேகா 3 குறைபாட்டால இறந்து போறாங்கங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? இது எவ்ளோ பெரிய, ஆனா யாருமே கண்டுக்காத ஒரு பிரச்சனையா இருக்குன்னு பாருங்க. சரி, இந்த முழு விஷயத்தையும் நம்ம படிப்படியா எப்படி புரிஞ்சுக்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்துடலாம். முதல்ல இந்த கண்ணுக்கு தெரியாத ஒமேகா தொற்றுனா என்ன, அதோட அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் எல்லா ஒமேகாக்களும் ஒண்ணு இல்ல, அதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அடுத்து அந்த முக்கியமான ஒமேகா சமநிலைனா என்ன, ரொம்ப முக்கியமா நீங்க காசு கொடுத்து வாங்குற சப்ளிமெண்ட் ஏன் வேலை செய்யாம போகுதுங்கிற காரணத்தை கண்டுபிடிக்க போறோம். கடைசியா இதை எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான ஒரு தெளிவான வழியையும் பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இப்போ இந்த பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம். இது நம்மள எப்படி பாதிக்குதுன்னு பாப்போம். நீங்க அனுபவிக்கிற சில ரொம்ப சாதாரண பிரச்சனைகள் கூட உண்மையில ஒமேகா 3 குறைபாட்டோடு எச்சரிக்கை மணியா இருக்கலாம். கொஞ்சம் மன அழுத்தம், காரணமே இல்லாம மூட்டு வலி, ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தவே முடியல, சருமம் ரொம்ப வறண்டு போகுது, கண்ணுல எரிச்சல், இல்லனா தொடர்ந்து ஒரு விதமான சோர்வு, இதுல ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் நம்ம கண்டுக்காம ஓடுற சாதாரண விஷயங்கள் மாதிரி தெரியலாம். ஆனா உங்க உடலுக்கு அத்தியாவசியமான ஒமேகா 3 கிடைக்கலன்னு உங்க உடம்பு உங்களுக்கு அனுப்புற சிக்னல்ஸ் இதுவாக கூட இருக்கலாம். இப்போ அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இதுதான் பலரும் தப்பு பண்ற ஒரு இடம். எல்லா ஒமேகா 3யும் ஒண்ணுதான்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது எங்கிருந்து வருதுங்கிறதுல தான் பெரிய சூட்சுமமே இருக்கு. இதோ பாருங்க, தாவரங்கள்ல இருந்து, அதாவது ஆளி விதை, வால்நட்ஸ், இதுல இருந்தெல்லாம் கிடைக்கிற ஒமேகா 3க்கு பேரு ALA. ஆனா இது ஒரு ஆரம்ப புள்ளிதான். நம்ம உடலுக்கு, முக்கியமா நம்ம மூளை ஆரோக்கியத்துக்கும் உடம்புல வீக்கத்தை கட்டுப்படுத்தவும் நேரடியா தேவைப்படுற சக்தி வாய்ந்த விஷயங்கள் EPA மற்றும் DHA. இது ரெண்டும் எங்கிருந்து கிடைக்குது? முக்கியமா கடல் உணவுகள்ல இருந்துதான். அப்போ ஆளி விதை, வால்நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா போதுமேன்னு ஒரு கேள்வி வரும். ஆனா அங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நம்ம உடல் இந்த ALA-வை நமக்கு தேவையான EPA மற்றும் DHA-வா மாத்துற திறமை ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி இந்த மாற்றத்துக்கு சில வைட்டமின்கள், தாதுக்கள் தேவைப்படுது. அது மட்டுமல்ல, ஆல்கஹால், டிரான்ஸ் கொழுப்புகள் மாதிரியான நம்ம பழக்க வழக்கங்கள் இந்த மாற்றுத்திறனை இன்னும் மந்தமாக்கிடும். அதனால தாவரங்களை மட்டும் நம்பி இருக்கிறது பத்தாது. சரி, இது நல்ல கொழுப்பு, அது கெட்ட கொழுப்புன்னு நாம பேசிட்டே இருப்போம். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் சமநிலை. அதாவது ஒமேகா 6க்கும் ஒமேகா 3க்கும் இடையிலான விகிதம். இதுதான் நம்ம ஆரோக்கியத்தோட மாஸ்டர் கீனே சொல்லலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடலாம். ஒமேகா 6 ஒரு வில்லன் கிடையாது. உண்மையில அது ரொம்ப முக்கியம். உடம்புல ஒரு காயம் பட்டா அந்த இடத்துக்கு ரத்தத்தை அனுப்பி அதை சரி செய்யற வேலைய செய்யறது இந்த ஒமேகா 6 தான். இது நல்லது. ஆனா பிரச்சனை எப்ப வருதுன்னா, சமநிலை தவறும்போதுதான். நம்ம நவீன உணவு பழக்கத்தால உடம்புல ஒமேகா 6 அளவு தாறுமாறா எகிரிடுது. இதனால அந்த வீக்கம் குறையாம உடம்புக்குள்ள ஒரு அணையாத நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கு. இதுதான் நாள்பட்ட வீக்கம். இந்த சார்ட்ட பாருங்க, பார்த்தாலே அதிர்ச்சியா இருக்குல்ல? ஆரோக்கியமான விகிதம் என்ன தெரியுமா? 3க்கு 1. அதாவது 3 பங்கு ஒமேகா 6 இருந்தா 1 பங்கு ஒமேகா 3 இருக்கணும். ஆனா நம்மளோட இப்போதைய சராசரி என்ன தெரியுமா? 20க்கு 1. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம சமையல்ல அதிகமா பயன்படுத்துற பதப்படுத்தப்பட்ட விதை எண்ணெய்கள் தான். இதுதான் இன்னைக்கு பல நாள்பட்ட நோய்களுக்கு மூல காரணமா இருக்கு. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒருவேளை நீங்க மீன் என்ன சப்ளிமெண்ட் எடுத்தோம், ஏன் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கலன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு 2 முக்கியமான மறைக்கப்பட்ட காரணங்கள் இருக்கு. இந்த கேள்விய நீங்க உங்களுக்குள்ள பல தடவை கேட்டிருக்கலாம். நான் தான் தினமும் மீன் எண்ணெய் மாத்திரை எடுக்கிறேனே, ஆனா ஏன் ஒரு மாற்றமும் தெரிய மாட்டேங்குது? கவலைப்படாதீங்க, அதுக்கான விடை இப்ப கிடைக்க போகுது. முதல் காரணம் வீரியம் இல்லாதது.
இத ஒரு சின்ன ஏமாற்று வேலைன்னே சொல்லலாம். பாட்டிலோட முன்பக்கத்துல பெருசா 1200 mg மீன் எண்ணெய்னு போட்டிருக்கும். ஆனா அத அப்படியே திருப்பி பின்னாடி சின்ன எழுத்துல இருக்கிறத படிச்சு பார்த்தாதான் உண்மை புரியும். அதுல நம்ம உடம்புக்கு நேரடியா தேவைப்படுற EPA, DHA ரெண்டும் சேர்த்து வெறும் 300 mg கூட இருக்காது. இது வெறும் கண் துடைப்பு. ரெண்டாவது, இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஆக்சிடேஷன், அதாவது ஆக்சிஜனேற்றம். எளிமையா சொல்லணும்னா, நீங்க சாப்பிடுற மீன் எண்ணெய் உங்க உடம்புக்குள்ள போய் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே கெட்டு போயிடுது. ஒரு ஆப்பிள வெட்டி வச்சா எப்படி நிறம் மாறுதோ அதே மாதிரிதான். இப்படி கெட்டுப்போன எண்ணெய் உடம்புக்குள்ள போய் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லப்படுற ஆபத்தான துகள்களை உருவாக்குது. இது இரும்பு துருப்பிடிக்கிற மாதிரி நம்ம செல்களை கொஞ்சம் கொஞ்சமா சேதப்படுத்தும். அப்போ இதுக்கு தீர்வு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அதுவும் இயற்கையிலேயே இருக்கு. கடல்ல இருக்கிற மீன்கள்ல இந்த ஒமேகா 3 தனியா இல்ல. அது பாலிஃபீனால்ஸ்னு சொல்லப்படுற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களோட ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி சேர்ந்திருக்கு. இந்த பாலிஃபினால்கள் ஒரு மேக்காப்பாளர் மாதிரி அந்த மென்மையான ஒமேகா 3 கொழுப்புகள் கெட்டு போகாம பாத்துக்கும். இதனால எந்த ஆபத்தான ஃப்ரீ ரேடிக்கல்ஸும் உருவாகாது. சரி, நாம இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ முக்கியமான கட்டம், இதை சரி செய்யறதுக்கான வழிகள். நீங்களே சுலபமா பின்பற்றக்கூடிய ஒரு தெளிவான செயல் திட்டத்தை இப்போ பார்க்கலாம். உங்க ஒமேகா சமநிலையை மீட்டெடுக்க இந்த 3 சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். 1. ஊகிச்சு முடிவு பண்ணாதீங்க, டெஸ்ட் பண்ணுங்க. 2. சரியான மூலத்தை, அதாவது சரியான சப்ளிமெண்ட்டை புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க. 3. உங்க உடம்புல வீக்கத்தை அதிகப்படுத்துற தேவையற்ற கொழுப்புகளை உங்க உணவிலிருந்து குறைங்க. முதல் படி ரொம்ப முக்கியமானது, யோகிக்காம டெஸ்ட் பண்றது. அதுக்கு பேர் தான் ஒமேகா 3 இண்டெக்ஸ் டெஸ்ட். இது நீங்க நேத்து ராத்திரி மீன் சாப்பிட்டீங்களான்னு காட்டாது. இது சர்க்கரை நோய்க்கு HbA1c டெஸ்ட் மாதிரி கடந்த 4 மாசமா உங்க ரத்த சிவப்பணுக்கள்ல ஒமேகா 3 எந்த அளவுல இருக்குன்னு ஒரு தெளிவான நீண்டகால சித்திரத்தை கொடுக்கும். உங்க உண்மையான நிலை என்னன்னு தெரிஞ்சுக்க இதைவிட சிறந்த வழி இல்ல. இந்த டெஸ்ட் ஏன் அவ்ளோ முக்கியம்னு இந்த சார்ட் உங்களுக்கு புரிய வைக்கும். பாருங்க, உங்க ஒமேகா 3 இண்டெக்ஸ் 4%க்கு கீழே இருந்தா திடீர் மாரடைப்பு வர்றதுக்கான ஆபத்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா அதையே நீங்க 8%க்கு மேல கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஆபத்தை 90% வரைக்கும் குறைக்க முடியும். யோசிச்சு பாருங்க, 90%. இது எவ்ளோ பெரிய பாதுகாப்பு. அடுத்து நான் சொல்ல போற விஷயம் கேட்டா உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. இது டாக்டர் பில் ஹாரிஸோட ஒரு ஆய்வு முடிவு. அதிக ஒமேகா 3 இண்டெக்ஸ் இருந்த புகைப்பிடிப்பவர்கள் குறைவான ஒமேகா 3 இண்டெக்ஸ் இருந்த புகைப்பிடிக்காதவங்களோட அதே ஆயுக்காலத்தை கொண்டிருந்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க உடம்புல ஒமேகா 3 குறைவா இருக்கிறது புகைப்பிடிக்கிறதுக்கு சமமான ஒரு ஆபத்து. இதோட பலன்கள் நோய்களை தடுக்கிறதோட மட்டும் நின்னுடல. சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒமேகா 3 நம்மளோட உயிரியல் வயதையே குறைக்கும்னு சொல்றாங்க. அதாவது கேலண்டர்ல உங்களுக்கு வயசானாலும் உங்க உடம்போட உண்மையான கடிகாரத்தை, அந்த மூலக்கூறு கடிகாரத்தை மெதுவா ஓட வைக்கும். நீங்க உயிரியல் ரீதியா இளமையா இருக்கலாம். அப்போ உங்க உயிரியல் வயதுங்கிறது கல்லுல செதுக்குன ஒரு விஷயம் கிடையாது. அதை உங்களால மாத்த முடியும். இந்த ஒமேகா சமநிலையை சரி பண்றது மூலமா உங்க உடல் கடிகாரத்தோட முட்களை நீங்க பின்னோக்கி திருப்ப முடியும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்த நீங்க தயாரா? யோசிங்க. இது குறித்து மேலும் அறிய விரும்பினால் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள QR கோட்டை ஸ்கேன் செய்து இந்தியாவிற்கான அதிகாரப்பூர்வ ஸ்வீடிஷ் நிறுவனத்தின் இணையதளத்திலிருந்து நேரடியாக வாங்குங்கள். இந்தியாவில் உள்ள இ-காமர்ஸ் தளங்களில் கிடைக்கும் போலியான தயாரிப்புகளை கவனமாக தவிர்க்கவும். உங்கள் உடலில் என்ன செல்கிறது என்பதில் ஒருபோதும் சமரசம் செய்யாதீர்கள்.